பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வரத்துக்கான எபிசோடில் நம்ம காந்திமதி இருந்துட்டு கதிர்க்காக ரொம்ப நேரமாக வெளியில் காத்துக்கிட்டு இருக்காங்க. கதிர் இருந்துட்டு இன்றைக்கி மாமாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வருவாரான்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா காந்திமதி அங்கே நின்றுட்டுருக்கிறத கதிர் பார்த்த உடனே பார்த்தோம் பார்க்காத மாதிரி அங்கேருந்து கிளம்புறாங்க. நில்லுப்பா கதிர், உனக்காக தான் நானும் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்காக என்னை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பின சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்போ பாரு எங்கள் வீட்டை குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, அதனால தான் நான் அப்படியெல்லாம் சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு. எப்போ பாரு உங்கள் பிள்ளைங்க வீட்டை தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க, எங்கள் வீட்டை சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்கவே இல்லை. இல்லைப்பா, அந்த வீட்டில் உனக்கு மட்டும்தான் பிடிக்கல. ஆனால் எதனால் பிடிக்கலன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் என்னை அந்த வீட்டில் இருந்து இந்த வீட்டுக்கு நீ அனுப்பி விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காந்திமதி சொல்லிக்கிட்டு இருக்கோம். முத்துவோட நடவடிக்கையும் எனக்கு கொஞ்சம் கூட சரியில்லை. வீட்டில் சரியாக முகம் கொடுத்து கூட யார்கிட்டையும் பேசுறது இல்லையா, சரியாக சாப்பிட்றது கூட இல்லையா, ஏதோ லேண்டு விஷயம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு டாக்குமெண்ட்டோட போகிறாங்களாம். ஆனால் திரும்ப வரும்போது டாக்குமெண்ட் இல்லையா. தயவு செஞ்சு என்னாச்சுன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உண்மையை சொல்ல போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ராஜி வர்றதுனால கதிர் இருந்துட்டு அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.